பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா வந்து உட்காந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஆனா அதுல வந்து எறும்பு போயிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா மீனா சொல்றத கோமதி காதுல கூட வாங்கிக்கிறது கிடையாது. இங்க மாட்டலாமா அங்க மாட்டலாமான்னு சொல்லிட்டு ஹாலை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. உடனே மீனா கேக்குறாங்க, அத்தை என்னாச்சு உங்களுக்கு, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடி நம்ம போட்டோ எடுத்தோம்ல, அதை அழகா எங்க மாட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா, சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் கதிர் தான். கதிர் இப்படி எல்லாம் பண்ணுவான், இந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் தரமா செய்வான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே கதிர் செந்தில் ரெண்டு பேரும் வராங்க. உடனே ரொம்பவே சந்தோஷமா கோமதி போயிட்டு கதிர் கிட்ட கதிர்ன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த செஞ்சு காட்டியிருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கதிர் வந்து செந்தில் கிட்ட, அண்ணன் பாருன ஏதோ செஞ்சேன் அதுக்கே அம்மா இப்படி பாராட்டுதுன்னு சொல்லி செந்தில் கிட்ட யதார்த்தமா கதிர் சொல்றாங்க. ஆமா, கதிர் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அம்மா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கேன், அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பெருமையா சொல்ல மாட்டேன்றாங்கன்னு சொல்லி ரொம்பவே கோபமா பேசினதும் உடனே வந்து கோமதி, இங்க பார் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னுடைய சந்தோஷமான மூட ஸ்பாயில் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசினதும் இங்க நான் பேசுறது தான் எல்லாருக்குமே தப்பா இருக்குன்னு சொல்லி செந்தில் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க அத்தை, நாங்க போயிட்டு சமைக்கிறோம்னு சொல்லி மீனா சொன்னது உடனே செந்தில் வந்து, வா வா முதல்ல வீட்டுக்கு போகலாம், ஏன் கோட்டஸ்க்கு போகணுன்ற எண்ணமே கிடையாதான்னு சொன்னதும் உடனே கோமதி, இங்க பாருடா ஓவரெல்லாம் பண்ணாத, ஒரு நாளைக்கு இங்க இருந்துட்டு போனா ஒன்றும் தப்பு இல்லைன்றாங்க, எதுக்கு வம்பு, உன் புருஷன் வந்து கை குட்டி சிரிக்கவா, எனக்கு அந்த வேணையே வேணும்னு சொல்லி செந்தில் சொன்னதும் மீனாவும், அத்தை எனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. வந்து பாத்தீங்கன்னா சக்திவேலை காட்டுறாங்க. சக்திவேல் பயங்கர கோவத்துல இருக்காங்க. மாறி வந்து தண்ணி கொடுக்குறாங்க, அந்த சொம்பு தூக்கி கெடாசுறாங்க, அதை போய் தூரம் விழுது. உடனே காந்தி மாதிரி, டே என்னடா நடக்குதுங்கன்றாங்க. ஊர் உலகம் முன்னாடி இந்த குமாரால் அசிங்கப்பட்டுட்டேன், பரதேசி இப்படி பண்ணிட்டானே நல்லா சொல்லி கிண்டல் பண்ணி கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், இங்க பாருடா 30 வருஷத்துக்கிட்ட நீங்க வந்து கோமதியே குலதெய்வ கோவிலுக்கு வர விடாம தானே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப என்னன்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு பேசுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இதுதான், விட்ட ஆத்தா அங்கேயே போய் கொடுத்தனும் நடத்தும் போலன்னு சொல்லி ரொம்பவே கோவத்துல சக்திவேல் வந்து இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் பழனி யாருமே இருக்கிறதுல அந்த நேரம் பார்த்து மயிலோட அப்பா கல்லாவில போயிட்டு உட்காருறாங்க. உட்காந்து உடனே பணத்தை எடுக்கிறாங்க. இதை சரவணன் பார்த்துடுறாங்க. சரவணன் பார்த்துட்டு நீல மயில கிட்ட போய் சண்டை போடுறாங்க. என் அப்பா வர்றது பிடிக்கலன்னா அதுக்காக அவங்க மேல இப்படி எல்லாம் பழிய போடுவீங்களா நல்லா சொல்லி மயில ஒரு பக்கம் சரவணன் கிட்ட சண்டை போடுறாங்க. இந்த பிரச்சனை பாண்டியன் காதுக்கு வருமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.